கேமராவை மேலே தூக்கி வச்சிருக்கிறபடியாக வீடியோ ஷேக்கிங் ஆடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி என்று தெரியல. எது எப்படியா இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வாரது வளமை. பெரும்பாலும் இதில் போகிற காவடிகள் பறவை காவடி அல்லது தூக்கு காவடியா. அது பிள்ளைகளோட வேட்டியெல்லாம் கட்டி வந்தபடியா கேமரா மைக்ரோஃபோன் எதுவுமே கையில் அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஜீவன். இன்றைக்கி நல்லூர் தேர் வந்து இழுத்து முடிஞ்சுது. நல்லூர் தேர் இழுத்து முடிஞ்சதுக்கு பிறகும் அந்த பரபரப்பு என்ன மாறையில்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் ஆனப்பந்தி சந்தையில் இருந்து கோயிலுக்கு போகும் வரைக்குமே ரெண்டு பக்கமுமே நிறைய வாகனங்கள் வந்து பார்க் பண்ணியிருக்கணும். தேர் இழுத்து முடிஞ்சதுக்கு பிறகு ஆலய சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு போகிறேன். நிறைய பேர் தேர் இழுத்ததுக்கு பிறகு கோயிலுக்கு வந்தார்கள். இப்போ நான் எல்லாம் விடிய அப்படியே வேட்டியெல்லாம் கட்டி பிள்ளைகளோட போய் தேரெல்லாம் பார்த்து முடிஞ்சுது. இப்போ அதுக்கு பிறகு போன ஆட்கள் இப்போ தான் திரும்பி வந்தோன்றிருக்கிறாங்க. ஏராளமான கடை தொகுதிகள் இந்த இடத்துல வந்து இருக்குது. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சில இடங்களில் சினிமா பாடல்களும் ஒளிபரப்பாகுது. இந்த இடத்துல ஒரு இடத்துல டீ கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு டீ இது. இந்த டீ வந்து நான் ஏற்கனவே குடித்து பார்த்துருந்தேன் நான். ஸோ அந்த இதில் இந்த டீயை வந்து நான் இப்போ எடுக்க வந்திருக்கிறேன். இந்த டீ ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடிமேட் மிக்ஸாகவே இந்த பால்மா இருக்குது. ஒரு தடவை பார்த்து வாங்கினீங்கன்னு சொன்னால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ தேயிலையை கலக்கிறது அதே சமயத்தில் நீங்கள் சீனி கலக்கிறதுன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் இந்த பாருங்க, இந்த இடத்துல இந்த வார வெற்றியாளர்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு ஆளை வந்து தெரிவு செய்திருக்கிறாங்க. ஸோ எங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாளைக்கு நிற்பாங்க. இப்போ சரியாக வீராகாளியம்மன் கோயிலுக்கு முன்னால் தான் இந்த டீ வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் வீடியோவை கவனிக்கலாம். இதில் இருக்கிற கடை தொகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. வீராளியம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு குறிப்பாக வாகன நெரிசலாகவும் இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாகவே உயர்த்தி காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சரௌண்டிங்கை பாருங்கள். வீரகாளியம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது. இப்போ இந்த கடைகள்லேயும் வந்து நீங்கள் பொருட்களை வாங்குங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு சொன்னால், இப்போ அங்கால இருக்கிற கடைகளுக்கு நிறைய பேர் போய் வாங்குவாங்க. இங்கே இருக்கிற கடைகளில் வந்து குறிப்பாக கொஞ்சம் அப்படி இப்படித்தான் என்றபடியாக இந்த பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் கடைகள் வந்துருக்குது. இந்த பாருங்கள், இதுலேயும் வந்து டெடி பியர் பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்களும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிஎஸ் மோட்டர் பைக்கும் வச்சுருக்குறாங்க. அப்படியே இங்கால பார்த்தா இந்த பாருங்கள், இங்காலையும் வந்து இந்த வீட்டுக்கு டெக்கரேஷனுக்குரிய பொருட்கள் கடைகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடம் எப்போவுமே ஒரு பரபரப்பாகவே இருக்கும். குறிப்பாக இன்றைக்கு தேர் முடிஞ்சபடியாக இன்றைக்கு நாளை மறுதினம் வரைக்கும் இந்த கடைகள் இங்கே இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டம்தான்.
இந்த சந்தி பாரதியார் சிலைக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய, அதாவது வாகனங்களில் வாராக்கள், இறங்குறாக்கள், பைக்கில் வாராக்கள் எல்லாருமே இந்த இடம் தான். ரெண்டுபடியாக தான் இந்த இடம் ஒரே பரபரப்பாகவே இருக்குது. படம் எடுக்குதாண்ணா கதைச்சதும் போகும். அப்படி என்ன செய்யணும்? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல குறிப்பாக வந்து கோயிலுக்கு போகிற ஆக்கள் திரும்பி வார ஆக்கள் ரெண்டுபடியாக தான் இந்த இடம் சரியான க்ரௌடாக இருக்குது. இப்போ இன்றைக்கு வந்து தேர் இழுத்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த க்ரௌட் வந்து கலையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ இதே மாதிரி தான் க்ரௌட் இன்றைக்கு இரவும் இருக்க போகுது. பாருங்கள், இந்த இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரியோவுக்கு போகிற பக்கம் சரியான ஒரு க்ரௌடாக இருக்குது. அடுத்த இந்த இடத்துல சக்தி டிவி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சுருக்குறாங்க. அவங்களோட மொபைல் ஸ்டூடியோ மாதிரி ஒன்று நல்லா இருக்குது பார்க்க. இதுக்குள்ளேயும் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து இந்த முறை செஞ்சுருக்குறாங்க. மேலே ஓமண்டு அடித்து ஒரு மலை மாதிரியே இந்த இடத்த வந்து செஞ்சு எடுத்துருக்குறாங்க. வாட்டர் ஃபவுண்டன், அதாவது தண்ணி எல்லாம் விழுகிற மாதிரி. இதுக்குள்ளேயும் வந்து ஏராளமான க்ரௌட் நிற்கிது. இங்கால வட்ட வேலை, அப்படியே க்ளோ கார்ட், ஒரு செல்ஃபி ஒன்றை எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் தொடர்ச்சியாக உங்களுடைய அடுத்தது இங்கால ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் உண்டு பார்க்கவே. அதாவது மொபைல் அதாவது மொபைல் நான் சொல்றது தற்காலிகமாக கொண்டு வந்து செஞ்சுருக்கிறாங்க. பின்னுக்கு வந்து சாக்கு வைக்கப்பட்டிருக்குது. சீமந்தால அப்படியே அச்சில் வாத்த மாதிரியே செஞ்சு எடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது பார்க்க. இப்போ இரவில் வந்து பார்க்கக்குள்ளே இந்த இடம் ஒரு வித்தியாசமாக இருந்தது எனக்கு. இந்த இதுகளுக்குள்ள எல்லாம் லைட் எல்லாம் போட்டு இது வந்து தண்ணி எல்லாம் ஊறுற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க ஒரு நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதில் வந்து முருகன் வள்ளி தெய்வானோடு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம். ஸோ சக்தி டிவின்ற ஸ்டூடியோவிலேருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு இந்த சைடு இப்படியே போய் பார்த்தா
அதிர்ஷ்டம் என்பது யாருக்கு எதிர்பார்த்து சொல்லிக் கொண்டவர் இந்த இடத்துல சரி சோ நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்காக இதால் அதாவது அந்த பருத்துற வீதி வந்து ஏற்கனவே மூடப்பட்டிருந்த வீதி இப்போ திறந்துருக்குறாங்க. இன்றைக்கி நல்லூருக்கு க்ரௌட் அதாவது சன நெரிசல் கூட இருந்தபடியாக இந்த பக்க பாதை திறக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த பக்க பாதைக்குள்ளே நிறைய மக்கள் கூட்டமாக இருக்குது. இதில் எங்கேயாவது சினிமா பாடல் ஒளிபரப்பப்பட்டால் அந்த இடத்துல பெரும்பாலும் வெட்ட வேண்டி வரும். பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்க்க. இதில் வன்னி கஜு ஏற்கனவே இந்த வீடியோவில் வந்த ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மக்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இன்றைக்கும் அதே மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த ஸ்வீட் கடை வந்து ஏற்கனவே இந்த வீடியோவில் வந்த ஒரு கடை. என்ன ஒரு குறிக்கப்பட்ட நாட்களுக்கு பிறகு இந்த இடத்துலேருந்து போயிடுவாங்க. இங்கே என்ன எத்தனை நாளைக்கு இங்கே நிற்பீங்க? மதிப்பாக சொல்லுங்க. 2 நாள். 2 நாள். சரி, 2 நாளோட இந்த இடத்துல இருந்து இந்த கடைகள் எல்லாம் அகற்றப்பட்டு விடும். ஸோ அதுக்கு முதல்ல வந்தால் பயன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பாருங்க க்ரௌடை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. கேமரா கொஞ்சம் உயர்த்துறபடியாக வீடியோட ஆங்கிள் அப்படி இப்படி பிழைக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து மலிவு விலையில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இப்படி நிறைய கடைகள் இந்த இடத்துல இருக்குது. இன்னும் ஒரு 2, 3 அல்லது மிஞ்சி போனால் ஒரு 4 நாட்களுக்கு மாத்திரமே இந்த கடைகள் இங்கே நிலைக்க போகுது. பெரிய ட்ரைபாட் கொண்டு வந்தபடியாக அடிக்கடி உயர்த்தி அதாவது ஏரியல் வியூவில் காட்டக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கடை தொகுதிகளை காட்டின அதாவது பார்த்ததுக்கு பிறகு இப்போ இந்த சின்ன பாதையால் கோயில் வளாகத்துக்குள்ளே போக போகிறேன். இந்த இடத்துல அங்கேருந்து வாரத்துக்கு ஒரு பாதை, இங்கே இருந்து போகிறதுக்கு ஒரு பாதை வச்சுருக்குறாங்க. ஒரு மாதிரி இந்த பாதைகளால் கடந்து வெளியில் வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலில் இந்த பக்க வாசலுக்கு தான் பெறக்கூடியதாக இருந்தது. இதில் வந்து காவடி
தேருக்கு பிறகுள்ள க்ரௌடை பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் வளாகம் இப்படி தான் இருக்குது. கேமராவை மேலே தூக்கி வச்சிருக்கிறபடியாக வீடியோ ஷேக்கிங் ஆடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி என்று தெரியலை. எது எப்படியா இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தேரை வந்து எடுக்க முடியாமல் போனதுக்கு காரணம் நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதாவது பிள்ளைகளோட வேட்டியெல்லாம் கட்டி வந்தபடியாக கேமரா மைக்ரோஃபோன் எதுவுமே கையில் எடுத்துக்கொண்டு வர சூழ்நிலை இருக்கையில் நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருந்தாங்க, லைவ் வேறு வந்திருந்தது. ஸோ நான் தேரில் இருக்கிற சாமியை பார்க்கணுன்றதுக்காக இந்த முறை அந்த வீடியோ வந்து தேர் வீடியோ வந்து எடுக்க முடியலை. தேரை இழுத்ததுக்கு பிறகு உள்ள ஆலய சூழலை தான் நீங்கள் இப்போ இதில் பார்க்குறீங்க. இதுலேயும் வந்து சுவாமி தேரில் இருந்து இறங்கி உள்ளே போயிட்டார். பாருங்க, இதுல தேருக்கு உடைக்கப்பட்ட தேங்காய் எல்லாம் இங்க இருக்குது. நல்லூர்ன்ற தேருன்னு சொன்னா சும்மாவா? இந்த பாருங்க, முதல்ல ஒரு காவடி பார்த்துருந்தாங்க, இப்போ அடுத்த இன்னொரு காவடி இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது. யாழ்ப்பாணத்தில் பல இடங்கள்ல இருந்தும் நல்லூர் தேருக்கு காவடி வாரது வளமை. பெரும்பாலும் இதில் போகிற காவடிகள் பறவை காவடி அல்லது தூக்கு காவடியாக இருக்கலாம். ஆனால் இப்போ ஆலய வளாகத்துக்குள்ளே அது விரையில்லாதபடியாக இறக்கி நடத்தி கூட்டி கொண்டு போகிறாங்க.
இப்போ நல்லூர் தேரண்டு வந்துட்டு தேரை என்னுடைய வீடியோக்களில் சேர்க்காட்டி நல்லாவா இருக்கும். இந்த பாருங்க, இது ஒரு பக்தர் வந்து காவடி ஆட்டமாக அப்படியே தேரையும் இந்த இடத்துல காட்டுறேன். இந்த பாருங்க, இன்னும் நிறைய காவடிகள் இந்த இடத்துல ஆடிக்கொண்டிருக்கணும். இன்றைக்கு நல்லூர் ஆலய சூழலில் இருக்கிற சகல இடங்களிலும் பல இடங்களில் இன்றைக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கங்கே தண்ணீர் பந்தல்கள், தாக சாந்தி, அன்னதானங்கள். இப்போ இதில் நிற்கிற லைனில் நிற்கிற ஆட்களெல்லாம் இந்த மண்டபத்தில் அன்னதானத்துக்கு தான் நிற்கிறாங்க. தேரை பொறுத்த வரைக்கும் நல்லூரை காட்டுறதா இருந்தால் சுற்றி காட்டினா இன்றைக்கி ஃபுல்லாக முழு நாளுமே வீடியோக்களை காட்டி கொண்டிருக்கலாம். அந்த அளவுக்கு தான் இந்த நல்லூர் வளாகம் இருக்கிறது. நாங்கள் அந்த முதல்ல பார்த்த காவடி இந்த இடத்துல கோவில் வாசல்லையும் ஆடுறாங்க. காவடி ஆட்டத்தை பார்க்குறதுன்னு சொன்னாலே ஒரு தனி விருப்பம் எனக்கு.
இந்த இடத்துல தேங்காய் அடிச்சு எப்படி குமிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இதில் ஒரு குட்டி ஒரு ஆள் காவடி ஆடுறார். நல்ல குட்டி காவடி உண்டு. விளையாட்டு பொருட்கள் எந்த பொருட்கள் எடுத்தாலும் 5 ரூபா வாங்க. இது எடுத்தாலும் 5 ரூபா வாங்க. இது எடுத்தாலும் 5 ரூபா. இந்த கடையில் எந்த பொருள் எடுத்தாலும் 5 ரூபா வாங்க. விலை குறைவு வாங்கோ. சோடி 1000 ரூபாய். விளையாட்டு பொருட்கள் எந்த பொருட்கள் எடுத்தாலும் 5 ரூபா வாங்க. எடுத்தாலும் 5 ரூபா வாங்க. எடுத்தாலும் 5 ரூபா.
சுரண்டி பாரு அடுத்த 50 காசு கொடுக்குறாங்க இது பாருங்க, பரிசு கொடுக்குறாங்க இது பாருங்க, அள்ளி கொடுக்குறாங்க இது பாருங்க, வந்து பாருங்க அதிர்ஷ்ட பாருங்க சுரண்டி பாருங்க இது பாருங்க. அதிர்ஷ்டம் என்பது யாருக்கு எதிர்பார்த்து சொல்லிக்கிறது இந்த இடத்துல காசு இது பாருங்க அடுத்த 50 ரூபாங்க. அதிர்ஷ்டம் என்பது யாருக்கு எதிர்பார்த்து சொல்லிக்கிறது காசு. பெட்ஷீட் 950 ரூபா, கேட்டின் துணி 3 மீட்டர் 1000 ரூபா. அவங்க வாஸ்டால் 500 ரூபா, 3 சாரம் 1200 ரூபா. சரி நண்பர்களே, இதோட இந்த காணொலியை முடிக்கிறேன். நல்லூர் தேர்ந்த க்ரௌடை பார்த்தீங்க தானே எப்படி என்று சொல்லி. மறுபடியும் உங்களை இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போதைக்கு பாய்.